Hey friends, welcome back to my YouTube channel. என்னோட பேர் ஜெயக்குமார். ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூம் டூர் அல்லது ஸ்டுடியோ டூர் பற்றி தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, நான் வீடியோ போஸ்ட் பண்ணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன vlog மாதிரி ஒன்று எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் யோசித்தேன். ஸோ யோசிக்கும் போது சரி நம்ம ஏன் ரூம் டூர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் டூர் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஆங்கிள்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள்லேருந்து இருப்பேன் அல்லது இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் தாம்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷாப்பில் தான் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ டார்க் ப்ரௌனிஷ் கலரில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சம் திங்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எங்கே வாங்கினன்றது எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஃபீனிக்ஸில் தான் சம்திங் வாங்கினேன்னு நினைக்கிறேன், பட் ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீப்பானது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானது. அண்ட் ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கிஃப்ட்டாக வந்தது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிக்கும், அதனால தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் நான் மெயினாக யூஸ் பண்ணுற கேமரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனி ஆல்ஃபா 7C அப்படின்னு சொல்லக்கூடிய கேமரா தான் பார்த்தீங்கன்னா நான் ப்ரைமரி கேமராவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எடுப்பேன். ஸோ இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா அப்படின்றது என்னோடய ஃபோனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட் அது மூலிமா தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் ஸோ திஸ் இஸ் திஸ். அண்ட் என்னோட ப்ரைமரி கம்ப்யூட்டர் இப்போ நான் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட Asus விண்டோஸ் லேப்டாப் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னோட ப்ரைமரி ஒர்க் லேப்டாப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் நம்ம வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதில்ல. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகாடமிக்ஸ் ரிலேட்டடான ஒர்க் பார்த்தீங்கன்னா நான் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் மேக் புக் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவேன். நோட்ஸ் டேக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா மேக் புக் தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட். நான் நோட்ஸ் எடுப்பேன். அண்ட் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா PDF தான் ஓப்பன் பண்ணி வச்சுப்பேன். நான் புக் யூஸ் பண்ணி பல வருஷம் ஆகுது, எனக்கு புக் யூஸ் பண்ணுற பழக்கமே போயிடுச்சு. ஸோ ஹையர் ஸ்டடீஸ்க்காக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் என்னால் பாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணவே முடியல. ஸோ இப்போதைக்கு இதுதான் என்னோட செட்டப்பு. ஸோ என்னோட லேப்டாப் இது ஐபேட் இது பார்த்தீங்கன்னா என்னோட நோட் டேக்கிங்காக வச்சுருக்கேன். அண்ட் என்னோட ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரைமரி டிவைஸ் இப்போதைக்கு சாம்சங் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஒர்க் லேப்டாப்பாக நான் விண்டோஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா விண்டோஸும் சாம்சங்கும் பார்த்தீங்கன்னா சீம்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த ஆப் மூலிமா நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னும் பொழுது ஸோ ஈஸியாக SMS ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்துடும் எனக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆப்ஸும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம லான்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப கூலான ஒரு விஷயங்க ஆக்சுவலி. அண்ட் ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னும் பொழுது ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியர்பை ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வச்சுருக்கேன். ஸோ விண்டோஸுக்கும் சாம்சங் ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதே மாதிரி என்னோட க்ரியேட்டிவ் டிவைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் அதெல்லாம் பண்ணுறேன், வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணுறேன் இல்லைங்களா. ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணுற டிவைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட MacBook Pro 14 inch MacBook Pro இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா M1 Pro இருக்குது, which is 5 nanometer சிப்செட்டு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக, லிட்ரலி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணும். ஓகேங்களா, 4K வீடியோவே பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸோட கம்மியான டைம்லேயே பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்போர்ட் பண்ணிடும். பட் நான் அதுவே விண்டோஸில் பண்ணேன் அப்படின்னும் பொழுது கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ விச் இஸ் தட். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டான டிவைஸு, லேகே ஆகாது, ஒரு ஃப்ரேம் ட்ராப் கூட ஆகாது, சூப்பராக எடிட் பண்ணும். அண்ட் என்னோடய ப்ரைமரி ஐஃபோன் பார்த்தீங்கன்னா iPhone 12 பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறது இல்லை, பிகாஸ் க்ரியேட்டிவ் ஒர்க் எதுவுமே நான் பண்ணுறதில்லை, அகாடமிக்லி தான் இப்போதைக்கு நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. அண்ட் நான் சாம்சங் ஃபோன் வாங்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு காம்போ ஆஃபராக பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. சாம்சங் இயர்பட்ஸ் கொடுத்தாங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. ஆல்மோஸ்ட் ஏர்பாட்ஸ் ப்ரோக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் சாம்சங் கேலக்ஸி வாட்சும் பார்த்தீங்கன்னா கிடச்சி. இதெல்லாம் காம்போ ஆஃபரில் வெறும் 5000 rupeesக்கு பார்த்தீங்கன்னா இது 2 கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் சார்ஜரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஓகேங்களா, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோன் 1.25 lakhs ஆச்சு, எக்ஸ்ட்ரா 5000 நம்ம பே பண்ணோம் அப்படின்னும் பொழுது இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. விச் இஸ் அ வெரி குட் திங். ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹைலி வேல்யூபிள் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் சாம்சங் ஃபோனே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நான் இப்போ பார்த்தீங்கன்னா
ஏர்பாட்ஸ் ப்ரோஸும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நான் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேஸ் பூஸ்ட் ஆகிறதோ அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. பட் ஆனால் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான பேஸ் இருக்கும். பட் ரொம்ப நியூட்ரலான டோன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். லைக் ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் வந்து என்ன இன்டென்ஷனில் மியூசிக் கிரியேட் பண்ணுறாரோ ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட லேப்டாப் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேர் பண்ணி வச்சிருக்கேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சவுண்ட் சிஸ்டம்க்கு இது தான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் இட். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். பட் ஆனால் இது நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இல்லை. நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குண்டு பல்ப் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். குண்டு பல்ப் இல்லை, இது எல்இடி தான். பட் மஞ்சள் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா எரியும். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் பண்ணுது. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சூப்பரான ஒரு கேமரா இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுது, பெருசாக எந்த ஒரு லைட்டிங்கும் இல்லாமல். அண்ட் நான் ஒரு ஃபோக்கஸ் லைட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். அந்த ஃபோக்கஸ் லைட் எடுத்து நான் வந்து என்னோட மானிட்டர் பின்னாடி மாட்டினேன் அப்படின்னும் பொழுது சூப்பராக ஒரு க்ளோ கிடைக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோஸில். அண்ட் ஸோ கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட எலக்ட்ரானிக் பொருட்களோட பாக்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பேன். பட் இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸஸ்லாம் வந்து அழகாக இருக்கும், ஆப்பிள் ப்ராடக்ட்ஸோட பாக்ஸஸ்லாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் வச்சுருக்கேன். அண்ட் சம் சாம்சங் பாக்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன். திஸ் இஸ் இட் கைஸ். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எலக்ட்ரானிக்ஸ்லாம். பிகாஸ் நான் ரொம்ப அதிகமான டைம் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணுற ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹை குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ராடக்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். அண்ட் இந்த லேப்டாப் சொன்னேன் இல்லைங்களா, இது நான் 2 இயர்ஸ் பேக் வாங்கினது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் i7 ப்ராசஸர் இருக்குது. அண்ட் 1650 GTX கம்ப்யூட்டரோட கிராஃபிக்ஸ் கார்டும் இருக்கிறதுனால அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி குவைட் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக் புக் அளவுக்கு ஃபாஸ்ட் கிடையாது, விச் இஸ் சூப்பர் ஃபாஸ்ட், சூப்பர் ரெஸ்பான்சிவ், வேறு லெவல் இது. பட் ஆனால் நம்ம டே டு டே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜ் பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் கம்ப்யூட்டர் இஸ் மச் பெட்டர். ஓகேங்களா, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நிறைய விஷயம் பண்ணலாம். பேசிக்கலி நீங்கள் மேக் புக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்கும். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீமான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது விச் இஸ் கூல். ஓகேங்களா, வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது ரொம்ப சூப்பராக உங்களுக்கு மேக் புக் ஒர்க் ஆகும். அண்ட் ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐபேடும் மாற்றலான் இருக்கேன். ஐபேட் கொடுத்துட்டு சாம்சங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேலக்ஸி டேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பென் சப்போர்ட்டோட. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிசிக்கல் நோட் யூஸ் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷம் ஆகுது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் நோட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேபி சாம்சங்க்கு மாறினா அப்படின்னு பொழுது என்னோட ஃபோன் கூட நல்லாவே ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் விண்டோஸ் கம்ப்யூட்டர் கூடயும் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் லேப்டாப் ஆல்சோ இஸ் டியூ ஃபார் அன் அப்டேட். ஸோ இதையும் வந்து நான் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெட்ரூம். ஸோ இதை பற்றி நான் பெருசாக வந்து காமிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒரே ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டிவி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமிங் பிசி இருக்குது. ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிவிட்டு கேம்ஸ் விளாடணும் அப்படின்னு பொழுது இதில் விளாடுவேன். அண்ட் வி கேன் ஆல்சோ யூஸ் டு சி சம் கண்டென்ட் ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னாலும் சீரிஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்துக்கலாம். பட் அதுக்கான டைமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இல்லை. ஸோ சிம்பிளான ஒரு சின்ன செட்டப் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பெட்ரூமில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட ஸ்டூடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதுதான் என்னோட ஸ்டூடியோ. ஸோ இந்த செட்டப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் பல லட்ச ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். பட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒர்த்து தான். பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூடியோவில் செலவு பண்ணுறோம். ஒரு நம்மளோட லைஃபே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு விஷயத்துக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது ஸோ அதுக்காக ஒரு ப்ரொஃபஷ்னல் யூஸ்க்காக நம்ம வந்து செலவு பண்ணுறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. ஸோ ஐ ஹோப் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னும் பொழுது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயமா தான் அப்படின்னு சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ஃபியூச்சர் பற்றி நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ப்ரீ ஆர்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பட் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகலை. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலி வந்து பார்த்திங்கன்னா நான் சில விஷயங்களில் ரொம்ப பிஸியாக ஆகிட்டேன். ஸோ பாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாகவே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி என்னால் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவே முடியல. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவென்ச்சுவலி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ண தான் போகிறோம். ஸோ சில மாதங்கள் தள்ளி போனாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம பண்ணிவிடுவோம் அதை. ஸோ அதை நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். futurespro.in போயிட்டு நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ கூப்பன் கோட் ப்ரீ ஆர்டர் அப்படின்றத யூஸ் பண்ணிங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு 95% டிஸ்கவுண்ட் இப்போ கிடைக்கும். பிகாஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ண போகிறேன். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் நான் பாஸில் தான் வச்சிருக்கேன். ஸோ ஒரு சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன். பட் தென் நான் ஃபினிஷ் பண்ணலை. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்லாம்
ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிவ்யூ பண்ண போகிறேன் ஃபியூச்சரில். ஸோ நிறைய டெஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எவென்ச்சுவலி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பண்ண வேண்டியிருக்கு, நிறைய பிளான்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பட் இந்த மந்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் கூட என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியல யூடியூப்ல. ஸோ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப் கோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் எய்ம் பண்ணி வச்சிருக்கேன். பட் ஸ்டில் ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வில் புட் that much effort or not, but then அதை நான் போடணும் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் குறிக்கோளாக இருக்கேன். ஸோ தட்ஸ் pretty much it. ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், அல்லது கமெண்ட்லேயே வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ மாதிரி தெரியல, பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மேக் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எதனா எனக்கு சொல்லணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஒன் பாய்.